Good morning, everybody. Welcome to the LMA program live market analysis. ஒரு வாரமா மண்டே இன்னைக்கு நம்ம 12 மணிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். ஸோ இப்போ மார்க்கெட்டோட நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்கோர்ஸ் ரேட் கட் வாஸ் ஃபேவரபிள் திங் ஃப்ரம் ஃபெட். அதே சமயம் மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் லைக் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் ஜப்பான், ஸோ எல்லாருமே இதை எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ த்ரூ. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே சமயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பாலிசிஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா இஸ் பேசிக்லி ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ், ஜிடிபி க்ரோத், அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன், இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அப்பப்போ ட்ரம்ப் அவர்கள் போடுற அந்த ஸ்பேனர் அப்படின்றது இட் கிவ்ஸ் எ வெரி பிக் நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. H1B விசால ஆரம்பிச்சு, ஸோ ஈரானோட போர்ட்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் எல்லாமே இன்னும் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் லுக்கிங் லிட்டில் பெட் ஸ்ட்ராங் டில் நவ். பட் தெர் இஸ் சம் கரெக்ஷன் டேக்கிங் பிளேஸ். நம்ம நிஃப்டிக்குள்ள போயிடலாம். நிஃப்டிக்குள்ள போயிட்டு நம்ம கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட்டோட நிலவரத்தை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு நான் வந்துட்டேன். தென் ஐ வில் ஆல்சோ ஷேர் த நிஃப்டி சார்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ நிஃப்டியில என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஓவரால் பிக் பிக்சர், அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ஸ் கூட போயிடலாம். ஸோ ஓவராலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது தெர் வாஸ் அ டபுள் பாட்டம். இங்கிருந்து இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இந்த டபுள் பாட்டம் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது அடுத்த ஒரு கொஸ்டின். ஸோ இந்த டபுள் பாட்டத்தோட டார்கெட்ஸ் என்னவா நம்ம பார்க்குறோம். நிஃப்டி இஸ் டென் டு ஹிட் பிகர் டார்கெட். ஸோ the bigger target அப்படின்றது will take it so expected to go closer to 25,880, right? This is the expected target. பட் அதை ரீச் பண்றதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஃபிகல்ட்டியா அது இப்போ now it is passing through. ஸோ இப்போதைக்கு the target, even though we are talking about 25,880 அப்படின்றது ஒரு பிக் பிக்சர் டார்கெட்டா இருந்தாலும் ஸ்பாட்ல பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டிராவல் அவ்வளோ ஈஸியா அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை, பிகாஸ் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால அதனுடைய மொமெண்டம் அப்படின்றது இப்போ இது ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆனாலும் திரும்ப எந்த இடத்துல இருந்து அது ஆச்சோ அந்த மாதிரி இதுக்கு வந்து தேர் குட் பி செவரல் ஹர்டில்ஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்றதான் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, இந்த சினாரியோ அப்படின்றது இப்போதைக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கான அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்ப இருக்கிற நிலவரத்துல அதனுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 25,100 ரேஞ்ச், இது வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு எடுக்கலாம். இந்த சப்போர்ட் லெவல் அது வந்து இந்த மாசம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் இஸ் அட் 25,100. ஸோ ஈவன் இட் கேன் சே 25,000 வரைக்கும் கூட நம்ம இதை கணக்கு வச்சுக்கலாம். இந்த அதனுடைய ரேஞ்ச், சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மேல இந்த படிப்படியான ஏற்றங்கள் வரும் நம்ம எதிர்பார்த்தாலும் கூட இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதை வந்து இது இந்த இடத்த தாண்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ 25,400 இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு ஒரு நெக் டு நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நமக்கு 25,400 டு 25,500. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இப்போ சப்போர்ட்டாகவும் நம்ம பார்க்கணும். இந்த நெருக்கமான ஒரு சூழல் அப்படின்றதான் இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்குது. எந்த அளவுக்கு இது இந்த ரேஞ்சை நாளைக்கு மெயின்டைன் பண்ணுது, எக்ஸ்பைரி முன்னிட்டு, அதே மாதிரி இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வருது இல்லையா, ஸோ அதுக்கும் இது எப்படி இந்த ஏரியாவை ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு எக்ஸ்பைரிக்கு whether they will maintain it within the same range or என்ன இதை விட தாண்டுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ 30ஆம் தேதியோட நமக்கு எக்ஸ்பைரி ஆகுது, இன்னும் ஒரு வாரம், நாளைக்கு அண்ட் 30th. ஸோ இதுதான் நிலவரம், பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம நேரா we will go to futures. ஃபியூச்சர்ஸ்குள்ள போயிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் செப்டம்பர் கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏறக்குறைய now we are coming closer to the expiry. ஸோ
நம்ம ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டை விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கூட போக ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சம் நெகட்டிவிட்டி இஸ் புல்லிங் இன் திஸ் மார்க்கெட். இதுல என்ன மாதிரியான இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். டிப்ல பையும் மேல போகும்போது செல்லும். ரெண்டுமே பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இதுல இருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். எந்த இடம் அப்படின்றது நமக்கு செல்லுக்கான வாய்ப்பா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடம் நமக்கு செல் வரலாம் அப்படின்றதுக்கு we have also set area. இன்ட்ராடேல எல்லா ஏற்றத்திலுமே நம்ம செல்லர் தான். இன்ட்ராடேல எல்லா ஏற்றத்திலுமே நம்ம செல்லரை தான் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம செல்லிங் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். 25,372 இஸ் a strong selling area as of now. மேல ஏறி வரும்போது அடுத்தடுத்த செல்லிங் ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு செல்லிங் ஏரியா ஏற ஏற நம்ம செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம 25,372 to 84 இந்த ஏரியாலாம் செல்லிங் தான். ஸோ அதனால நம்ம ஏறி வரும்போது we can plan. ஏற்கனவே ஒரு தடவை இந்த செல்லிங் வாய்ப்பை அது கொடுத்துருச்சு. ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறி வந்தாலும் இன்னொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தலாம். ஏறக்குறைய நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 23,395 அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லா இடமும் இதெல்லாம் செல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூ. அதை நான் மார்க் பண்றேன். There is a jump. We will sell 25,372 to 25,385 இது எல்லாமே நம்ம செல் போடலாம். ஸ்டாப் லாஸ் எங்க போட்டு வச்சுக்கலாம்? 25,395. So this is how we can plan when it comes here. ஆப்ஷன்ஸ்லயும் நம்ம இதை கூட இங்க எடுத்து பார்க்கலாம். இங்க வரும்போது we can plan. நாளை நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் will buy 25,400 next week. Okay, stop loss நம்ம அதிகபட்சம் 20 பாயிண்ட் 15 to 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். 15 கூட சில சமயம் போதுமா தான் இருக்கும். So for the target of 30 to 40 points. இந்த இடம் வரும்போது நம்ம புட் எடுக்கிறத பத்தி கூட யோசிக்கலாம். சரி, இப்போ ஓவரால் சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ரைஸ் வி வாண்ட் டு பி அ செல்லர். எவ்ரி ரைஸ் வி வாண்ட் டு பி அ செல்லர் இன் ஜெனரல். இன்கேஸ் அது ஒரு இது முடிஞ்சு ரெண்டாம் கட்டமா ஒரு ஜம்ப் அடிச்சா கூட நம்ம அடுத்த ஜம்ப்ல எங்க 25,420 நம்ம செல்லரா இருக்கலாம். அகைன் செல்லர் 25,420 ஸ்டாப் லாஸ் 25,445 நான் 25 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் ஃபார் த டார்கெட் இந்த இடத்துல 25 பாயிண்ட்ஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம போடுவோம். 25,380. ஸோ இதை நம்ம மேல ஏற ஏற செல் பண்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்நோக்கலாம். கீழே இறங்கும் போது எங்க பை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம ஜென்ரலா we want to be only a seller in this market as of now. The way it is behaving நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறைய இருக்கிறதா பார்க்கிறோம். கீழே இறங்கி வந்தா எங்கேயாவது பை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ கீழே இறங்கி வரும்போது இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்தது. அது 25,292 ஏற்குறைய. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு? இட் ஹஸ் கான் அப் க்ளோஸ் டு 70-80 பாயிண்ட்ஸ் ஏரியாச்சு. ஸோ திஸ் வாஸ் அ குட் ஏரியா டு பை. ஒரு ஸ்ட்ராங் டிப் வந்துச்சு அப்படின்னா ஒன் மோர் அட்டெம்ப்ட் ஆல்சோ வி கேன் மேக் பை அட் 25,292. அதை நான் மார்க் பண்றேன். $292 and the stop loss 25,262. 30 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் for the reward of 45 points. Okay. 25,337. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டில இந்த மாதிரி ஒரு ட்ரேடை நம்ம பிளான் பண்ணலாம்.
Let me go to the Bank Nifty. So change this into Bank Nifty. First, நம்ம big picture பார்த்துடலாம் spotல. Then we will go for futures. Okay, so overall Bank Nifty, நிஃப்டிய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டுலயுமே வந்து இந்த ஹேங்கிங் மேன் ஃபார்மேஷன் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த ஹேமர் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி வருது, ஹேங்கிங் மேனா வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஹேங்கிங் மேன் கிவ்ஸ் அ நெகட்டிவ் இம்பாக்ட், வீக்னஸ் இந்த மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதான் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. பட் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்கு, இட் இஸ் ஆக்சுவலி ஏன்னோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே ஒரு பியர்சிங் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன். தட் மீன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே இதுல வந்து நேத்தியோட க்ளோசிங்கை தாண்டவே இல்லை இல்லையா? ஸோ நேத்தியோட க்ளோசிங்கை இன்னும் இது தாண்டல. ஆனா பேங்க் நிஃப்டி நேத்தியோட க்ளோசிங்கை தாண்டி அந்த நீளமான அடுத்த ரெட் கலர் கேனுடைய 50% ஏரியாவை கூட அது பெனட்ரேட் பண்ணிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேசிங் பேட்டர்ன். அதனால இதுல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலயும் சரி பையிங் செல்லிங் ரெண்டுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பிக் பிக்சர் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்துடலாம். இதனுடைய ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு, 54,900ல there is a support. 54,900 is a strong support area. அதே மாதிரி செல்லிங் ஏரியா எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 55,800 ரெசிஸ்டன்ஸ், 55,800 கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ். அதான் இதனுடைய ரேஞ்ச் இப்போதைக்கு. மேல ஏறினாலும் செல்லிங் ப்ரெஷர் நிறைய வரலாம். பட் இதை பிளாஸ்ட் பண்றதுக்கு இட் ஹஸ் டேக் லாட் ஆஃப் எஃபர்ட். ஒருவேளை இட் ஹஸ் கிராஸ்ட் 56,100 வச்சுக்கோங்க, இது வந்து பெரிய பூம். Above 56,100 there is a big target. So there is going to be a very big target. Okay, so ஒருவேளை அது 56,100 உடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா there is likely to be a bigger target. So that target likely to give us at least we may have the target of 57,700 approximately, right? So that means 1500 பாயிண்ட் மேல ஒரு ஜம்ப் இருக்கலாம் in case it breaks 57,700 is the target. So 56,100 தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு 1200 பாயிண்ட், 1500, 1500 பாயிண்ட்டுக்கான ஒரு ஏற்றம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அது நடக்குதான்னு பார்க்கலாம். இது நடந்தது அப்படின்னு என்ன ஆகும், ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துருமா? ஸோ அதுவும் நமக்கு அந்த டார்கெட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இன்னைக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ டு Bank Nifty futures. September from intraday opportunities என்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கேப் அப் ஆகி இந்த இடத்துல கேப் அப் தொடங்கி கீழே தொடங்கினாலும் சூப்பராக மேலே ஏறி அது எல்லா லெவலையும் தாண்டி வந்ததை நம்ம பார்த்தோம். என்ன ஒண்ணு, அதனுடைய ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்த தான் அது தாண்டதுக்கு இப்போதைக்கு சிரமப்பட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் it is given a splendid opportunity to go short here. 56,800ல இருந்து 845ல இருந்து இருக்கிற 100 பாயிண்ட்டுக்கான ஒரு இறக்கம் நல்லாவே கொடுத்துருக்கு. இனிமேல் என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவராலா நெக்ஸ்ட் டைம் இது மேல ஏறினாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது வந்து அவ்வளவு சீக்கிரம் மேல தாண்டுமான்னா ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா, அவ்வளவு சீக்கிரம் இதனால தாண்ட முடியுமா அப்படின்னா டவுட்ஃபுல் தான்.
ஒருவேளை இன்னொரு முறை ஏறி வந்தா நம்ம செல் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். We'll plan to go short at 55,845. Once again, we sell it at 55,845. Stop loss எவ்வளவு வைக்கலாம்? Okay. So stop loss 55,905 வச்சுக்கலாம். So that it will be 55 points. 55 points for a reward of even 754. Okay. So 100 பாயிண்ட் கூட நமக்கு 100 இல்ல 90 பாயிண்ட் ரிவார்டு வரலாம். 2:1 கூட நமக்கு ரிவார்டு வரலாம். இதனுடைய நான் கொஞ்சம் டு பி ஆன் தி சேஃப் சைட் ஐ புட் இட் 765. Uh, 55,765. ஓகே, இந்த இடம் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னா புட் ஆப்ஷனும் நம்ம எடுக்கலாம். 55,900 புட். நெக்ஸ்ட் பை 5,900 PE. And the stop loss will keep இன்னும் வச்சுக்கலாம். நம்ம 30 to 35 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். நான் 35 பாயிண்ட்ஸே வைக்கிறேன் ஃபார் அ டார்கெட் ஆஃப் 65 பாயிண்ட்ஸ். பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னும் 56 கூட எடுத்துக்கலாம். 56,000 PE கூட எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். இந்த மாதிரி கீழே அது வந்து இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒருவேளை விட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஒரு அட்டெம்ப்ட் பேருக்கு நடந்தாச்சு. செகண்ட் டைம் வரும்போது சக்சீட் ஆயிடுச்சுன்னா சும்மா கடன்னு கீழே வந்துடும். ஸோ அதுக்கும் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யோசிச்சு வைக்கலாம். ஸோ அந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான டார்கெட் கூட இன்னையோட ஓப்பனிங் லெவல் கிட்ட வந்துரும்னு வச்சுக்கலாமே. ரைட். ஸோ நம்ம இதுக்கு ஒரு பிரேக் டவுன் செல் கூட யோசித்து வைக்கலாம். 55,700 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா வீக்னஸ் வந்துடும். அதையும் போட்டு வச்சு இது வந்து செல் பிலோ 55,700 and we'll keep a stop loss 55,750. 50 பாயிண்ட் இருக்கலாம். And for a reward of 100 points 5600. ஒருவேளை அதை பிரேக் பண்ணியாச்சு அப்படின்னா சரன்னு வந்துடும். ஸோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். பண்றேன். ஸோ எங்க வந்தா நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இங்க பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் மார்க்கெட்ல வாலட்டாலிட்டி நிறைய இருக்கும். லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் ட்ரேடர்ஸ். ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ த ரூல்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், மேக்ஸிமம் 2 ட்ரேடுக்கு மேல பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட்லயே ப்ராஃபிட் வந்து அன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கிங்க. 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சுனாலும் ட்ரிகர் பண்ணா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்கன்றதை ஒரு கிரவுண்ட் ரூலா வச்சுக்கோங்க. லெவல் கிட்ட வந்து ட்ரிகர் ஆகலன்னா அந்த லெவலை இக்னோர் பண்ணணும். இந்த ரூல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? So wish you all the best. We'll meet next Monday. Thank you everybody. Have a nice day. Bye bye.